எப்படி தெரியும்? எங்க ஆயா பிசுத்தி என்ன கூட்டு போய் வாய் மூடு. என்ன பொம்பளை குழந்தை வருது ஆம்பளை போ. எங்க ஆயா கண்ணு தெரியாது அதனால என்ன கூட்டு போவோம். நான் தான் போய் விசு போட்டுங்க அடிப்பேன். ஆடு மாடு வலியே தெரியாது. நாங்களா தெய்வம் மாரி. ஆமா உனக்கு குழந்தை வந்து எங்க போவா? ஹாஸ்பிடல் போயிட்டு டாக்டர் ரெடியா உட்கார்ந்து இருப்பான் கத்தி வச்சுக்கணும். ஒரு குழந்தை கூட ஆதிக்கிட்டு போவீங்க பாருங்கப்பா. எல்லாம் ஆப்ரேஷன். அதுதான் எங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்காது. உங்களுக்கு வலிக்காது. 10 மாசம் ஆனா எங்களுக்கு தான் வலிக்கும். நீங்க தண்ணி எடுக்க மாட்டீங்க. நாங்க தான் ஏத்தி நாஞ்சி கிடக்கணும். நிறைய பேர் மாறி போட்டா படைப்புல அதாவது வச்சுக்கிறான். அதாவது கால்களை ஏத்திட்டு அதுக்கு மாறி என்ன பண்றது? கால்களை குறைச்சிட்டு அதுனா காலுக்குள்ள கரெக்டா குத்து மாதிரி அது கரெக்டா சொல்றேன். அதிகமா அந்த பால் பண்ணி விட்டுருக்கோம். சரி பரவாயில்ல. பேர் போய் நீங்க மாட்ட நாங்க பொறுப்பாகும். அவர் இலவசம் வந்துக்கிறாரு. அதனால நாட்டு பிரமாதமா அவர் அந்த பக்கம் திரும்பி பாத்துறாரு. ஏன்னா அவர் ஜட்டி மேலே போட்டு நிற்பாரு. அது என்ன அது மாடல்? அது ஜட்டி மேல போறது மன்னர் பரம்பரெல்லாம் மேல போடுவாங்க. அவங்க கிட்ட நீ இருக்கிற நீ போடுறது அது மாதிரி. நான் வேலைக்காரன், நான் மேல போடக்கூடாது. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால உள்ள போட்டுங்க. அவங்க யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா வெளியே போட்டுங்க. சில பேர் பாரு நேக்க கூட நம்ம போட்டு காரணம் வச்சு இல்லாத கம்யூனிட்டி எவ்வளவு தூரம் போட்டுக்க எப்படா சம்பாதிச்சிருப்பான் கேள்வி கேட்பான். அதான் சரி நான் ஆடு பாத்துக்கிறேன். அப்புறம் பாத்துக்கலாம்.